இயேசுவே என்னுடன் நீ பேசு. இயேசுவே ஆண்டவரே, உமது நற்செய்தியை வல்லமையாக மக்களுக்கு போதித்து உடல் உள்ள நோய்களை குணப்படுத்தினீர். உமது வாழ்க்கைக்காகவும் உமது வார்த்தைக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், பணிப்பெண் வழியாக நாமான் எவ்வாறு குணப்படுத்தப்படுகின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு முன்வைக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்கள் கேட்டார்கள். பலர் நம்பிக்கை வைத்தாலும் தொழுகை கூடத்தில் இருந்த மக்களில் ஒரு சிலர் இயேசுவின் மீது சினம் கொண்டு எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் என்று நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பொறாமையினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் சிலர் இருந்தனர். வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு பல வகையான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். நாம் இதை உணர்ந்து ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். பல வகையில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவரின் செயல்களை உணர்ந்து எவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவற்றை மாற்றிக்கொள்கிற வரத்தை ஆண்டவரிடத்திலே கேட்போம். நமக்குள் இருக்கிற தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் எடுத்துவிட்டு நற்செயல்களை செய்கிற மக்களாக வாழக்கூடிய அருளை ஆண்டவர் தரும்படியாக ஜெபிப்போம். உடல் நோயால், மனநோயால், உள்ள நோயால் பல வகையான பிரச்சனைகளில் வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித காஷ்மீர் போலன் ஏழைகள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு தாராளமாக உதவியவர்.